வாழ்க வளமுடன். சமுதாயத்தில் நாம் பலரோடு பழகுகிறோம். அப்படி பழகுபவர்களிடத்தில் ஒரு சிலருக்கு பேராசை இருக்கும், பொறாமை குணம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும். ஒரு சில பேர் தங்களுடைய தகுதியை வைத்து மற்றவர்களை உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய பழக்கம் என்பது, நாம் எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் தண்ணீர் மேல் மிதந்து கொண்டிருக்கும் பாசிக்கு எப்படி வேர் என்பது இல்லையோ, அதுபோல நம் மீது அவர்களுக்கு எந்த விதமான அன்பும் இருக்காது. அதுவே அன்பு, நல்ல எண்ணங்கள், மற்றவர்களுக்கு எப்பொழுதும் துன்பம் தரக்கூடாது என்ற உயர்வான எண்ணம், தன்னுடைய அனுபவங்களையே மற்றவர்களுக்கு நல்ல பாடமாக கருத்துக்களாக தெரிவிக்கக்கூடிய பெரிய மனம் கொண்டவர்களோட நாம் கொள்ளும் பழக்கம் ஒரு நாளாக இருந்தாலும் அது பசுமரத்தில், அதாவது பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஆணி ஒன்றை அடித்து விட்டால் அதன் பிறகு அது எவ்வளவு வலிமையாக அந்த மரத்தோடு சேர்ந்து ஒட்டி இருக்குமோ, அதுபோல் அந்த ஒரு நாள் அவர்களோடு நாம் ஏற்படுத்தி கொண்ட அந்த பழக்கம், அவர்கள் மீது நாம் காட்டிய அன்பை அவர்கள் எப்போதும் மறவாமல் நம்மிடம் அன்பாக பழகுவார்கள் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் 100 ஆண்டு பழகினும் சிறியோர் கேண்மை நீர்மேல் பாசி போல் வேர் கொள்ளாதே என்றும், ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை பசுமரத்து ஆணை போல் வேர் வீழ்க்குமே என்றும் ஒரு பாடல். இது பள்ளி பருவங்களில் தமிழ் புத்தகத்தில் படித்த மனப்பாட பகுதியில் ஒன்று. பல நாள் கழித்து இன்று வரையிலும் அதனுடைய ஆழமான கருத்து மனதிலே எப்போதும் பதிந்திருக்கிறது. எப்போதும் மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்தி நாமும் வாழ்ந்து மற்றவர்களும் நலமாக வாழ நம்மால் இயன்ற உதவிகளை செய்து வாழ்வோம். வாழ்க வளமுடன்.